உட்காந்துட்டு இருக்கீங்க, எழும்பணும், அப்படியே எழுமிச்சிட்டு போகலாம். ஒரு அழகான பழக்கத்தை உருவாக்குங்க. உட்காந்துட்டு அப்படி எழும்பும்போது கர்த்தர் நல்லவர். எதுனா மந்திரமா, ஸ்லோகமா? இது ஒரு ஒழுங்கு, இது ஒரு அழகு. வெளியே டிராவல் பண்றீங்க, அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்களேன். ஏன்னா நான் ஜோம் பண்ணிட்டு போனாதான் ஆண்டவர் காப்பாத்தவாரா? நீ ஜோம் பண்ணிட்டு போகாவிட்டாலும் காப்பாத்துவாரு. ஆனா நீ பண்ற ஜெபம் உன் ஆத்துமாவுக்கு அது ஒரு உறுதியை கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கு நினைக்காதீங்க. நீங்களே ஒரு பாப்பா தான். எல்லாரும் சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு, நான் சொல்வேன் மனம் ஒரு குழந்தை. பக்கத்துல பார்த்து சொல், குழந்தை குழந்தை. உங்க வயசு என்ன வயசா இருந்தாலும் உங்க மனசுக்கு மட்டும் வயசு ஏறாது, தெரியுமா? பக்கத்துல பார்த்துக்கலாம், இன்னும் வயசு ஏறினாலும் மனசுக்கு வயசு ஏறாது. அது இன்னும் குழந்தையா தான் இருக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேரு யாரும் வீட்டுல இல்லைன்னா குட்டிங்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்ப கூட நிறைய பாட்டிங்களை விட்டா ஆடுவாங்க பாரு. தெரேசாமா வந்திருக்காங்களா இங்க? அல்லேலூயா. இங்க தெரேசாமா அங்க இருக்காங்க பாருங்க. ஒரு முறை அவங்க பர்த்டேக்கு போனோம், வீட்டுக்கு போனா ஆடுறாங்க. இடுப்ப சும்மா வளைச்சி வளைச்சி வளைச்சி. அவங்க அக்கா இருக்காங்க எஸ்தரம்மா, ஐயோ தோத்துட்டான் டான்ஸ் மாஸ்டர்லாம். அந்த மாக்கு இருக்கும் எப்படி ஒரு 60+ ஆடுறாங்க பாருங்க. ஏன்னா மனம் ஒரு குழந்தை. பக்கத்துல சொல்ற தடவி சொல்லுங்க, நீ ஒரு குழந்தை. அல்லேலூயா. இத நான் ஏன் இப்ப சொன்னேன் எனக்கே தெரியல. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மனசுக்கு நீங்க ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இந்த மனசு தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த பதிவு என்ற அந்த ரெக்கார்ட் ஃபைலை இதுதான் வச்சிருக்கு. நீங்க எதிர்பாராத விதத்துல டிராவல் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆபத்து வரும், ஒரு விபத்து வரும். இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு ரெக்கார்டு இருக்கணும். என்ன ரெக்கார்டு இருக்கணும்? கர்த்தர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு. இது ரெக்கார்ட்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்து உங்க கையில கொடுக்கணும்னா முதல்ல உள்ள அழகான பதிவுகள் இருக்கணும். புரிஞ்சு உங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்போ இந்த குழந்தைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபீட் பண்ணணும். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. நீங்க அப்படி ஸ்தோத்திரம் போட்டு போங்களேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன், ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு போங்களேன். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கரம் உயர்த்தி கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. ரெண்டு விஷயம் மறக்காம நீங்க செய்யணும். அதை சொல்லி நான் முடிச்சிட போறேன். ஒண்ணு, உங்கள் மனம் என்னும் குழந்தையை பயிற்றுவியுங்கள். 2, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தையை பயிற்றுவியுங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்க செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட், உங்களை பயிற்றுவியுங்கள். நீங்க ஜெபம் பண்ணி போறதின் நோக்கம், குடும்ப ஜெபம் பண்றதின் நோக்கம் இப்படிலாம் குதர்க்கமெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இப்படி பண்ணாதான் கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரா, இப்படி பண்ணாதான் தருவாரா? கிடையவே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெத்தெடுத்தீங்களே பிள்ளைங்க, அது நாளைக்கு சம்பாதிச்சு கொடுக்கன்றதுக்காக சோறு போடுறீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க.
அது எல்லாம் செய்யணும்ட்டா நீங்க படிக்காத படிப்பை கொடுக்குறீங்க. ஆஹா, அது என் கடமை. நான் பெற்றெடுத்த பிள்ளை நாளைக்கு சாப்பாடு போடுறியோ காசு கொடுக்குதோ கொடுக்கலையோ, என் கடமை அந்த பிள்ளையை பேணி காப்பாற்றுவது, என் கடமை அந்த பிள்ளையை போஷிப்பது, என் கடமை அந்த பிள்ளையை உடுத்துவிப்பது. அதுதான் நான் சொல்றேன். என் கடமை என்னை மீட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, என் கடமை என்னை வாழ வைக்கிற தேவனை கனப்படுத்துவது, என் கடமை தேவனுக்கு முன்பதாக என் கையை உயர்த்துவது, என் கடமை பிறப்பித்தவரை நேசிப்பது, படைச்சவர் மேல அன்பு கூறுவது, எனக்காக யாவையும் செய்து முடித்து அவரை புகழுவது, போற்றுவது, அவரை மேன்மைப்படுத்துவது. ஆமா, நம்ம ஆட்கள் ரொம்ப அறிவு அதிகமாகி ஆசரிப்பு கூடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குப்பமேடுக்கு போயிட்டாங்க. இப்படி பண்ணாதான் நீ எப்படி பண்ணாலும் அவர் பிளஸ் பண்ணுவாரு. அப்பாவும் அம்மாவும் நல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லா சம்பாதிக்குதுங்க. நல்லா சம்பாதிச்ச பிள்ளைங்க காசு கொடுத்தாலும் அப்பா அம்மா சாப்பாடு போடுவாங்க, காசு கொடுக்கலனாலும். புரியுதுங்களா? அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு எல்லா காசு பணம் கொடுத்து கனப்படுத்தும் பொழுது சாப்பாடு எப்படி தெரியுமா அந்த அப்பா அம்மா போடுவாங்க? மனசார போடுவாங்க. அந்த கனப்படுத்தாத பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியுமா போடுவாங்க? சிரிக்கி எல்லாத்தையும் மறைச்சிக்கிறா, ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டா. நம்ம அப்பா அப்படி இல்லை. ஆனா அப்பாவுக்கு முன்னாடி நான் எல்லாம் ஓப்பனா இருக்கும் பொழுது, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, இப்படி பாடணும். இப்படி பாடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுற அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அயன் பண்ணும்போதே பாடுங்க. அல்லேலூயா. தண்ணி பிடிக்கிறீங்க, குழால தண்ணி பிடிக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, வீட்டில் ஒரு வேலை செய்றீங்க, வாகனத்தை ஓட்டுறீங்க. நான் சொல்றேன், நீ பாட பாட புகழ புகழ, நான் சொல்லட்டுமா, குழந்தை, உங்க மனம் என்னும் குழந்தை, அந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் வளர். ஏன்னா இந்த உலக தகவல் இன்னைக்கு பாருங்க, நமக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு பாருங்க. இந்த உலக தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 60-70% ஃபேக் தான் எல்லாமே. ஏன்னா அவன் போடுறத நீ பார்க்கறதுனால வியூஸ் அதிகமாகிறதுனால அவனுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. அதனால உன்னை அட்ராக்ட் பண்றதுக்கு பொழுதுபோக்குக்காக அவன் என்னமோனா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அதை பார்க்க அதை நம்பி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறைந்து பயம் அதிகரிக்கிறது, இருள் அதிகரிக்கிறது, பல வகையான வியாகுலங்கள் அதிகரிக்கிறது. ஆனா அதை தவிர்த்து விட்டு நீ பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சொல்லுங்க பார்க்கலாம், என் குழந்தை, யார் குழந்தை? என் குழந்தை உள்ளான மனுஷன் நம்பிக்கையில் வளருகிறான். ஆண்டவரை கனப்படுத்த, பாஷைகளை பேச, அந்நிய பாஷைகளை பேச, தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல. நான் சொல்றேன், உன் குழந்தை உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகுறான், உறுதியாகிறான். 1000 சவால்கள் வந்தாலும் நான் சொல்றேன், நீ முதுகு காட்ட மாட்ட, முன்னாடி வந்து நிற்ப. ஏன்னா சத்துருக்களுக்கு முன்னாடியே நீ நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாவை தேற்றுகிறவர். கஷ்டம் வருதா, நான் நிற்பேன். பிரச்சனை வருதா, நான் நிற்பேன். போராட்டம் வருதா, நான் நிற்பேன். ஏன்னா அந்த அபிஷேகம் எப்போ உன் மேல இருக்குன்ற உணர்வு உனக்கு வரும்னா, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை தீடும், ஆற்றி தேற்றியே அரவணை தீடும். சொல்வோம்,
மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. அப்போ இந்த மனசுக்குள்ள அதிகமா துதியின் பதிவுகள், ஸ்தோத்திரத்தின் பதிவுகள். இந்த தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தரை பாடி துதிச்சு துதிச்சு அந்த துதியின் பதிவுகள், ஸ்தோத்திரத்தின் பதிவுகள் நிறைய வச்சிட்டு இருந்ததுனால சின்ன பையனா இருந்தாலும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த போர்க்களத்துல அவனுக்குள்ள பயம் வரல, அவனுக்குள்ள திகில் வரல, அவனுக்குள்ள நம்பிக்கை வருது, தைரியம் வருது. சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரு, அவர் இந்த கோலியாத்தின் கையிலிருந்து நம்மை காப்பார் என்ற வாக்குகள் வருகிறது. அது தானா வரல, அவன் ஸ்டோர் பண்ணி வச்சதுதான் வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விதைக்காத ஒன்றை அறுவடை செய்ய முடியாது. சொல்லுங்க, உங்க பாக்கெட்ல இல்லாத ஒன்று, உங்க பர்ஸ்ல இல்லாத ஒன்று, நீங்கள் தேடினால் எப்படி இருக்கும்? ரொம்ப அப்படிதான். பஸ்ல போகும்போது வேக வேகமா போயிட்டாங்களாம். கண்டக்டர் கேட்டாராம், எங்கம்மா போற, டிக்கெட் எடுக்கணும். இந்தம்மா பேகுக்குள்ள கையை விட்டு தேடுதான். அவர் அந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கமா போயிட்டு 4 பக்கம் போயிட்டு வந்துட்டு, என்னம்மா? இல்லை தேடுறேன் சார். என்ன தேடுறேன்? காசு தேடுறேன் சார். வச்சாதானே இருக்கிறதுக்கு, வைக்காம தேடி என்ன பிரச்சனை? அதுதான் நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு இந்த குழந்தை இந்த மனசுக்குள்ள, இந்த ஆத்துமாவுக்குள்ள துதியின் பதிவுகள், ஸ்தோத்திர பதிவுகள், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையின் பதிவுகள், வசன பதிவுகள் இருந்தால் உங்கள் உதடு தேன் ஒழுகுகிறது போல உங்கள் நாவு இருக்கும், பாலும் தேனும் உங்கள் வாயில் இருக்கும். வாயில் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமேயானால் வாயினுடைய பதிவுகளாய் இதயத்தில் அது இருக்க வேணும். இருந்தா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும். அப்ப முதலாவது நீங்க பயிற்றுவிக்க வேண்டிய நபர், சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் குழந்தைய. ஏன்னா இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனசுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது. நீங்க எதை கொடுக்குறீங்களோ, நீங்க எதை காட்டுறீங்களோ, நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் நல்லதுன்னு அதை எடுத்துக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்ணுக்கும் நல்லது கெட்டது தெரியாது, உன் மனசுக்கும் நல்லது கெட்டதுன்னு தெரியாது. மண்ணுல நீங்க கஞ்சா செடியை நட்டுனாலும் அது முளைச்சிரும், மண்ணுல நீங்க கத்திரிக்காய் செடியை நட்டாலும் முளைச்சிரும். மண்ணுக்கு என்ன தெரியாது? நல்லது கெட்டது தெரியாது. மனசுக்கும் நல்லது கெட்டது தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவேதான் சங்கீதக்காரன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுனா இதுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் ஸ்தோத்திரத்தை கொண்டு வரும். இங்க ஆத்திரத்தை வச்சு நீங்க என்னதான் சர்ச்சில் கொண்டு வந்து உங்களை 7 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஆராதிக்க விட்டாலும் நீங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்க, தவிர ஸ்தோத்திரம் வராது. ஏன்னா உள்ள வேற ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் போய் நம்ம முடிச்சிடலாம். வலது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே என் ஆத்துமா, சொல்லுங்க, என் உள்ளம், என் இருதயம், எங்களுடைய நாவு, இது முழுமையா ஆண்டவரே வசனத்தினாலும் வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும், சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே துதியினாலும் அந்நிய பாஷையினாலும் வாக்குத்தத்த வசனங்களினாலும் ஆண்டவரை புகழுகிற போற்றுகிற மகத்துவமான காரியத்தினாலும் இதை நிரப்பப்படட்டும். அப்பா, பவுலையும் சீலாவையும் அடி அடி அடிச்சு தொழுமரத்தில் தொங்க விட்டார்கள். பவுலையும் சீலாவையும் அடித்து தொழுமரத்தில் தொங்க விட்டார்கள். நம்மளா இருந்தா ஐயோ அம்மான்னு புலம்பி இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். அது தானா வரல, ஏற்கனவே இருந்த உள்ள பதிவு. அவங்க ஆத்திரப்பட்டிருக்கலாம், கத்திருக்கலாம், ஏன்டா என்ன அடிச்சீங்க, எவன்டா என்ன அடிச்சது, கத்திருக்கலாம். ஆனா விமோச்சனம் வந்திருக்காது. ஆனா உள்ள பதிவு சொல்லுது, பாட்டு பாடு, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணு, அப்பாவை மகிமைப்படுத்து. அந்த வலி வேதனையில் பாடுகிறார்கள் பவுலும் சீலாவும். கண்ணீர் கஷ்டங்களில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு
விலக்கி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேற்றியே அரவணைத்திடும், ஆட்சி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலம், நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. இந்த மனசு தான் இஷ்டத்துக்கு போக ஆசைப்படும். அதனாலதான் ஆண்டவர் நமக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னா செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சிருக்காரு. செல்ஃப் கண்ட்ரோல். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பேர் இச்சை அடக்கம். இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கத்துக்கு ஆங்கில வேத புஸ்தகத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோலுக்கு சரியான தமிழ் பதம் என்னன்னா தன்னைத்தானே அடக்கி கொள்ளுதல். அல்லேலூயா. எனக்கு அப்ப எப்படி திறமை இருந்துச்சு, ஆனா அவங்க சட்டையை பிடிக்க கூடாதுன்னு நான் கவனமா இருந்தேன். அடக்கி கொள்ளுதல். அவங்க பேசின வார்த்தைக்கு சிறப்ப கழட்டல மாதிரி இருந்துச்சு, ஆனா அடக்கி கொண்டேன். அதுதான் என்னது, தன்னைத்தானே அடக்கி கொள்ளுதல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது வெளியே இல்ல, உங்களுக்குள்ளவே தேவன் வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த மனசு என்னும் குழந்தை அங்கும் இங்கும் மழை பாய்ந்து தவறான பதிவுகள் எடுத்துக்கொள்ள விரும்பும் பொழுது இப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வேலை செய்யணும். என்னன்னா அதை கட்டுப்படுத்துவது. அல்லேலூயா. இஷ்டத்துக்கு விடப்பட்ட மனமும் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகளும் அவமானத்தை கொண்டு வருவார்கள். அப்ப மனதை இஷ்டத்துக்கு விடாமல் தேவ சித்தத்துக்குள்ள விடணும். அடுத்தது பிள்ளைங்களை பத்தி பேசுறேன். பிள்ளைகளையும் இஷ்டத்துக்கு விடாமல் தேவ சித்தத்துக்குள்ள விடணும். இது ரெண்டுத்தை மட்டும் நீங்க சூப்பரா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உன் குடும்பம் மலை மேல் உள்ள பட்டணமாய் இஸ்ரவேலிலே இந்த சமூகத்திலே அடையாளங்களாக அற்புதங்களாக உன் குடும்பம் தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துக்களே கிடையாது. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இதை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்த. நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்டுப்படுத்த விரும்பல உன்னை. தேவனா திரும்ப சொல்றாரு, நான் உன்னை கட்டுப்படுத்த விரும்பல. நீ என்ன பண்ணு, நீயே உன்னை கட்டுப்படுத்திக்கோ. அதனாலதான் செல்ஃப் கண்ட்ரோலை உனக்குள்ள வச்சிருக்கேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏவாள் கனிகை பறித்து புசிக்கும் போது தேவன் எங்கே இருந்தார்? கேளுங்க, தேவன் எங்கே இருந்தார்? அங்கதான் இருந்தார். ஆனா முன்னாடியே சொல்லிட்டார் புசிக்காதீங்கன்னு. ஆனா இந்த அம்மா கனியை பறித்து புசிக்கும் போது நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எவாள் நான் தான் சாப்பிடுவேன் சொன்னல சிக்னல்லாம் கொடுத்துருப்போம். அதனால தான் நம்ம கண்டதையும் பண்ணும்போது ஆண்டவர் சிக்னல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. கட்டுப்படுமா? கண்டிப்பா கட்டுப்படும். அந்த அந்த நிமிஷம் தான் அப்படி இப்படி போவோம் பாருங்க, அதை பிடிச்சி வசனத்துக்குள்ள முக்க விட்டீங்கன்னா சூப்பர் ஆயிரும் உங்க மனசு. அப்படி ஆத்திரப்பட போகும், அப்படி கோவப்பட போகும், அப்படி டென்ஷன் ஆக போகும், வடிவிலைக்கு போகும். அதை பிடிச்சி எங்க போற குந்திங்க அப்படி மண்டலே ஒரு தட்டு தட்டி அப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் சொல்றேன், உங்கள் மனது, நான் சொல்லுகிறேன், உங்கள் மனது தேவ வார்த்தைக்கு அது கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அப்படி நீங்க பயிற்றுவிக்கப்பட்டால் இந்த மனம் உங்களுக்கு பெரிய உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பானவர்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இஷ்டத்துக்கு விடப்பட்ட மனமும் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகளும் மானத்தை வாங்குவார்கள்.
அதனால ஃபர்ஸ்ட் மனசை இஷ்டத்துக்கு விடாம தெய்வ சித்தத்துக்கு விட்டுருங்க. ரெண்டாவது சொல்லி நான் முடிச்சிடுறேன். வேகமாய் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 அதிகாரம் 19 நீதிமொழிகள் 29:15. மன்னிக்கணும், நீதிமொழிகள் 29:15. பிறப்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அங்கதான் ஞானம் வருதுன்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுல ஒரு பெரம்பு வாங்கி வைங்க. எத்தனை அப்பா அம்மா வீட்டுல பெரம்பு வச்சிருக்கீங்க? ஏன் தெரியுமா? நான் கை தூக்குனேன், நான் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. நீங்க இப்ப கூட எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹால்ல ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு அல்மாரா. அதுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு இவ்வளவு பெரிய லட்டி ஒண்ணு வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? என் குழந்தைகளுக்கு இன்னும் ஞானம் வரணும்ட்டு. பிறம்பும் கடிந்து கொள்ளுதல், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய புத்திமதி, அறிவுரை, ஆலோசனை அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் அழித்து விடாது. அது ஞானத்தை கொடுக்கும். அடுத்த பாகம் சொல்லுகிறது, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் தலை மேல துணி போட்டுட்டு இருக்கிற சிஸ்டர், நீ சர்ச்சில் தலை மேல போறது பக்தி. ஆனா நீ இஷ்டத்துக்கு விட்டினா உன் வாழ்க்கை ஃபுல்லா உன் மண்டை மேல துணி போட வச்சிரும். வாழ்க்கை ஃபுல்லா நீ நிமிர்ந்தே வாழ முடியாது. தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். பக்கத்துல பார்த்துக்கலுங்க, வெட்கம் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நிந்தை வரக்கூடாதுன்னா உன் குழந்தை இஷ்டத்துக்கு விட்டுறாத. உன் மனம் என்னும் குழந்தையும் சரி, நீ பெற்றெடுத்த குழந்தையும் சரி, இஷ்டத்துக்கு போக தான் ஆசைப்படும். அதுக்காக தான் நான் சொல்றேன், கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை கர்த்தர் உன்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. மனம் என்னும் குழந்தையே ஆனாலும் சரி, நீ பெற்றெடுத்த பிள்ளையை ஆனாலும் சரி, கட்டுப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை வைத்து கட்டுப்படுத்த ஒரு நாளும் தவறாதீர்கள். அதனால ஒவ்வொரு நாளும் பிள்ளையை போட்டு பெரம்பெடுத்து 4 சாத்துங்க நான் சொல்லல, தவறா புரிஞ்சுக்காதீங்க. பிள்ளையை பெத்தெடுத்தது எதுக்கு? பெரம்புல சாத்துறதுக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவர் சொன்னதை போயிட்டு சாத்துறதுல இறக்காதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்லுகிற நோக்கம் என்ன? பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒருவேளை அந்த பிள்ளை உன்னை பார்த்து, என் மம்மி ஒரு பூமர் மம்மி, என் டேடி ஒரு பூமர் அங்கிள் சொன்னாலும், நான் பூமர் அங்கிள் தான், நான் பூமர் ஆண்டி தான், நான் பூமர் மம்மி தான். ஆனாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய புத்திமதியை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நீ சொல்வாயே. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீயும் உன் பிள்ளைகளும் இதே ஊர்ல, இதே தேசத்துல அடையாளங்களா இருப்பீர்கள், அற்புதங்களா இருப்பீர்கள், சாட்சிகளா இருப்பீர்கள். அதைதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் சொல்றேன், ஒரு துதிக்கிற தகப்பன், ஒரு துதிக்கிற தாய், ஒரு துதிக்கிற ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், நீங்கள் காலத்தை கடந்து சென்றாலும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை கட்டி தூக்கி நிறுத்தி எழுப்போம். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் பெற்றாராகி நீங்கள் துதிப்பதும் ஜெபிப்பதும் நீங்கள் ஆராதிப்பதும் ஏன் முக்கியம்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். உங்களை தான் பார்த்தது எல்லாமே நடைமுறைப்படுத்தும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளையை நடத்துவது எப்படி? 2 வழிகள், 4 வழிகள், 1000 வழியும் அது கேட்காதுங்க. ஒரே வழிதான். என்ன தெரியுமா வழி? நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க, ஆனா அதன்படி வாழ மாட்டாங்க. எப்படிதான் வாழ்வாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்துருவாங்க. என்ன ஒண்ணு, நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ஆனா நீங்க வாழ்ந்த மாதிரி நீங்க பெத்தது வாழும் பொழுது வலிக்கும். இன்னாக்கும் ஆமா, வலிக்காம இருக்கணும்னா நீங்க உங்க ஆட்டிடியூட மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை போதியுங்கள், ஒழுக்கத்தை போதியுங்கள், கீழ்ப்படிதலை போதியுங்கள். என்னம்மா சும்மா அதே சொல்லிட்டு? நான் சொல்லுவேன்னு மறுபடியும் சொல்லுங்க, தப்பே கிடையாது. என்ன குறைஞ்சிட போகுது? நான் சொல்லுகிறேன், நாளைக்கு நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஒரு பேர் உதவியா இருக்கும். மறந்து விடாதிருங்கள்.
ஜெபம், துதி, ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்தணும் என்ற விஷயத்துல தாய் தகப்பன்மார்களே இணங்கி போகாதீர்கள். கட்டாயப்படுத்தியாவது உன் பிள்ளையை ஆராதனையில் அமரவே. அவனுக்கு அது பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ரட்சிக்கப்பட 15 வருஷத்துக்கு முன்னாடி வாரம் வாரம் சர்ச்சுக்கு நான் போன ஆள் தான். ஆனா ஒரு நாளும் எனக்கு ஆராதனை பிடிக்காது. சண்டே ஸ்கூல் எனக்கு பிடிக்காது. ஜெபம் எனக்கு பிடிக்காது. துதி ஆராதனை எனக்கு பிடிக்காது. அப்பா அம்மா வீட்டில் உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணும்போது அது எனக்கு பிடிக்காது. இதுதான் பிடிக்கும். வெள்ளிக்கிழமையானா ஒளியும் பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமையானா திரைப்படம் பிடிக்கும். ஏதாவது எங்க சொந்தக்காரங்க, பெரியப்பா பையன், மாமா பையன் சைட்ல உட்டாலங்கடியா தியேட்டருக்கு கூட்டு போனா நைஸா போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், என் தாயும் தகப்பனும் என் இஷ்டத்துக்கு விட்டு இருந்தால் இன்றைக்கு என் வாழ்க்கையும் செதறி போய், என் கட்டின மனைவியினுடைய வாழ்க்கையும் செதறி போய், நான் பெத்தெடுத்த பிள்ளைங்களும் சின்னபின்னமா போய், என் மூலமா பல குடும்பங்கள் நாசமா போயிருக்கும். ஆனால் என் தாயும் தகப்பனும் கொட்டுன கொட்டு, காதுல பிடிச்சி திருவு, ஆராதனையில பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் அமர வச்ச அமர்வு, தேவனை துதிப்பதற்காக பயிற்றுவித்த பயிற்சி இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் உணர்ந்து என் 2 கையை உயர்த்தி என் அப்பாவுக்காக என் அம்மாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். என் அப்பாவுக்காக என் அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். உன் பிள்ளைக்கு ஜெபம் பிடிக்காது. எனக்கு 14 வயசு வரைக்கும் பிடிக்கலங்க. 15 வயசு எனக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு, என்கவுண்டர் நடக்கிற வரைக்கும் எனக்கு பிடிக்கலங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு பிடிக்கல. ஆனால் தேவனுடைய சந்திப்புக்கு அப்புறம் தான் என் லைஃப் மாற்றம் வந்தது. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு பிடிக்காது. ஆனா நான் சொல்றேன், சாத்துறியோ சாத்தாம இருக்கிறியோ, தேவ சமூகத்துல உட்கார வச்சிரு எப்படியாச்சும். ஆனா நாளைக்கு உன் பிள்ளை கையெடுத்து கும்பிடும், அம்மா என் வாழ்க்கையில நீ நல்லதை செஞ்சம்மா, அப்பா என் லைஃப்ல நன்மை செஞ்சப்பான்னு உன் பிள்ளை நாளைக்கு உன்னை போற்றும். இதை நீ எழுதி வைத்துக்கொள். எங்க பிள்ளை ஆராதனைக்கு கூட்டு வரலையா, நாளைக்கு எக்ஸாம் அவளுக்கு, நாளைக்கு பரீட்சை அவளுக்கு, அதனால அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? போனை கொடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியுமா என்னத பண்ணுதுன்னு? இங்க இவங்க ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், அது வேற மேல மேட்டர் பண்ணினுக்குதாங்க. நாளைக்கு எக்ஸாம் இல்லையோ, ஆலயம்னா குடும்பமா நம்ம சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும். கர்த்தரை துதிக்கணும்னா துதிச்சுதான் ஆகணும். இதுல மட்டும் ஒரு நாள் இறங்கி போயிடாத, வைராக்கியம் காட்டு. ஏன்னா நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு மதிப்பு கொண்டு வந்து கொடுப்பான், மேன்மையை கொண்டு வந்து கொடுப்பான். நாளைக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகள் தேவநாம மகிமைக்கு அவங்க ஃபேமிலி சூப்பரா வாழ்வாங்க. அவங்க அற்புதமான ஒரு ஜீவியத்தை கட்டி எழுப்புவாங்க. இங்க சிஸ்டர் மலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்திருக்க பார்த்தேன் நான். மலர் சிஸ்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணா சமீபத்தில் இறந்துட்டாங்க. மலர் சிஸ்டருடைய அண்ணா, மலர் சிஸ்டருடைய அண்ணா சமீபத்தில் இறந்துட்டாங்க. இங்கே தான் இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போன அண்ணாவுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. தென்றல், மௌலி 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பையன் தென்றல், அந்த தம்பி பாருங்க. நான் போயிட்டு பிள்ளைகளுடைய ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளைகள் நம்ம சபைக்கு வரதில்லை, அந்த பிள்ளைங்க. ஆனா ஆறுதலுக்காக நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பையன் என் கையில காணிக்க கொடுத்தான். என்னப்பா, நான் ஜெபம் தானே பண்ண போனேன், பரவாயில்லப்பா அப்படின்னு. அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான். அந்த தம்பி சொன்னான், எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்துருக்காரு ஐயா, எந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்தே நான் வளர்த்துருக்காருன்னு அந்த தம்பி சொன்னான். இதோ இருக்காங்க மலர் சிஸ்டர், அவங்க சாட்சி. அவங்க இருந்தாங்க பக்கத்துல, அவங்க சாட்சி. இன்னைக்கு அந்த தகப்பன் இல்லை, அந்த தாய் இல்லை, ஆனால் வளர்த்த பிள்ளைகளுக்குள் தாயும் தகப்பனும் வளர்த்த அந்த ஒழுக்கம் இருக்கு, அந்த உத்தமம் இருக்கு, அந்த உண்மை இருக்கு. நான் சொல்லட்டுமா, நீ பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்தியோ, பணத்தை கொடுத்தியோ, சொத்தை கொடுத்து சேர்த்து வச்சியோ, அது முக்கியம் இல்ல. பக்தியை கொடுத்து பார், சத்தியத்தை கொடுத்து பார், வார்த்தையை கொடுத்து பார். நாளைக்கு சமூகமே உன்னை போற்றும். தன் இஷ்டத்துக்கு ஒரு நாளும் உன் பிள்ளையை விட்டு விடாதே. நல்ல விஷயங்களுக்கு பிரதானப்படுத்தி நீ கொண்டு வருவாயே. ஆனால் நான் சொல்லுகிறேன், உன் மனம் என்னும் குழந்தையே ஆனாலும் சரி, உன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையே ஆனாலும் சரி, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள்.